உத்தாளகர் மகரிஷிக்கு என்ன, நம்ம அதை பற்றி ஏற்கனவே பல மீட்டிங்ஸில் பேசியிருக்கோம். அச்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம வழிகாட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு கிரகமாக பார்த்து நீங்கள் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு வண்டி இருக்குது, ஒரு போக்குவரத்து நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா உடனே அதை கிரகமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய விதிகள் எந்த நிலையிலையுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நான் தான் ஆன்மீக பரிகார சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்கள் ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவரோட பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது. சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் எழுதிட்டு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்கங்க. நன்றிங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொல்லாமற் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினும் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராம மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம். உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். நம்ம எங்கே பேசினாலும் அந்த உத்தாளகர் மகரிஷியை, அதுவும் ஜோதிடர்கள் முக்கியமாக இந்த உத்தாளகர் மகரிஷியை நினைத்து கொள்வதும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த உத்தாளகர் மகரிஷிக்கு என்ன, நம்ம அதை பற்றி ஏற்கனவே பல மீட்டிங்ஸில் பேசியிருக்கோம். இருந்தாலும் மறதிங்கிறது நமக்கு உண்டு. ஏன்னா அந்த மறதியினால தான் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குது. மறந்துடுறோம் எல்லாமே. அப்போ அந்த உத்தாளகர் மகரிஷியை யார் ஒருவர் நினைத்து தியானிக்கிறார்களோ, அவரை யார் நினைக்கிறார்களோ அவர்களை அந்த லக்ஷ்மியின் மூத்த சகோதரி அண்ட மாட்டார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும், அதுலேயும் முக்கியமாக ஜோதிடத்துறையில் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஆஃபீஸ்க்கு வந்த உடனேயும் காலையில் எந்திரிச்ச உடனே வீட்லேயும் நினைங்க, ஆஃபீஸ்லேயும் அந்த உத்தாளகர் மகரிஷியை நினச்சிக்கோங்க. நல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம வழிகாட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாம் நடக்கிற வரைக்கும் தான் உங்களை ஆகா ஓகம்பாங்க. நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் சொன்னாலும் நான் சுயம்பா உருவானங்க அப்படின்னு அது ஜோதிடத்துக்கே உண்டான சாபக்கேடு. அந்த நிலையை யார் ஒருவர் அந்த புதனின் கர்வம் வராமல் யார் மட்டுப்படுத்தி கொண்டு அதை குறைச்சி அந்த ஜோதிட நிலையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு காலம் முழுவதுமே அவர்களுடைய காலத்தை தாண்டியும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னாக்கா படிப்பாங்க, அடுத்தது பார்த்தோம்னாக்கா இல்லைங்க இது நானாக கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள். ஏன்னா நம்ம ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்து, சார் எனக்கு ஜோசியம் வருமானு கேட்ட நபர்கள் இன்றைக்கி நான் தான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டிம்பாங்க. இதில் ஞாபக மறதின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஞாபக மறதியினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்டே எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நான் ஜோதிடம் சார் அப்படின்னு சொன்ன நபர்களெல்லாம் பார்க்குறோம். இது இடித்துடைக்கிறதுக்காக இல்லை, சொல்கிறேன். அப்போ ஜோதிடம் ஏன் அதை நடக்குதுன்னு எல்லாமே கிரகம்தான். எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிரகமாக பார்த்துட்டிங்கன்னாக்கா அது நமக்கு ஜோதிடருக்கு முக்கியமான தேவை அப்படிங்கிறது. இந்த இடத்துக்கு வந்தோம்னா இதையா இங்கே இருக்குது, அதை கிரகமாக பார்க்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு கிரகமாக பார்த்து நீங்கள் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு வண்டி இருக்குது, ஒரு போக்குவரத்து நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா உடனே அதை கிரகமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய விதிகள் கிடைக்கும். அப்போ அந்த புதனுக்கு உண்டான அந்த கர்வம் ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடருக்கு வந்துடுது. அந்த எந்த ஸ்டேஜில் அந்த கர்வம் வருதோ அப்போ அந்த புதன் தன்னோட வேலையை நிறுத்த ஆரம்பிச்சிருது. அதனால தான் ஜோதிடர்கள் அதற்கு எந்த நிலையிலையுமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நான் தான் அத்தாரிட்டி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கூட பயணிக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டாலோ இல்லை ஒரு இதை ஒரு வகுப்பு எடுத்துட்டாலோ உடனே நான் எப்படி சார் இன்னொரு கிளாஸில் போய் உட்கார்றதுன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே நீங்கள் இங்கே ஒரு நம்ம இப்போ சதீஷ் ஒரு வகுப்பு போடுறாரு அப்படின்னாக்கா அதில் எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல் நான் உட்கார முடியும். அந்த மனநிலையை நீங்கள் எப்பயுமே வளர்த்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தான் வேறவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியவர் இன்னொரு பர்சனாக இருப்பார்.
அதுபோல் எப்பயுமே வந்து கிரகங்களாக வச்சு நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா நமக்கு பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறீங்க. அதனால் எந்த இடத்துலையும் வந்து இந்த புதனோட ஆக்டிவேஷனை அதிகப்படுத்தி தேங்கிடாதீங்க. அப்போ உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த குருமார்களை மதிக்க வேண்டியது அவசியம். எப்பயுமே வந்து உங்களுக்கு எதுவுமே ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோங்கிறதெல்லாம் சும்மா. ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு புதுசு தான். நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இதுக்கு என்ன சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து முடிக்கிறது. இப்போ நம்ம சகோதரர் சொன்னார், நிறைய எல்லாத்துலேயும் எல்லா ரூட்லேயும் போய் படித்து எல்லாம் குழப்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் எல்லாம் படிங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜாதகத்தை திறந்தேன்னா இந்தந்த ரூலெல்லாம் பார்ப்பேன், தொழில் அப்படின்னா இந்த ரூலை பார்ப்பேன், திருமணம் அப்படின்னா இந்த ரூலை பார்ப்போம். இதே நம்ம 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 இதுலேயே வந்து திருமணத்தை பற்றி நம்ம வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். அதில் கொடுத்த ரூலை வச்சு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தமிழ்நாட்டிலேயே சிறந்த திருமண பொருத்த அமைப்பாக வரலாம். ஏன்னா ஒரு 200 ரூல்ஸ் பக்கம் 100 to 200 ரூல்ஸ் வந்து 3 கிளாஸில் கொடுத்துருக்குறோம். இது தற்பெருமைக்காக இல்லை, அது நடைமுறையில் நீங்கள் அதை வந்து, ஏன்னா ஒரு விஷயம் இன்றைக்கி பேசுகிறோம்னா இதை அப்படியே ஏற்றுக்காதீங்க. ஒரு வகுப்பு போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காது. உடனே அதை வந்து ரூலாக ஜாதகத்தில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ 200 ரூல் கொடுக்குறேன்னா 200 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ரூல்ஸ் எல்லாம் அது ஒரு ஜாதகத்தில் ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு 10 ரூல் ஒர்க் ஆகும், மீதி 190 வேஸ்ட்டுன்னு தூக்கி எறியக்கூடாது. இன்னொரு ஜாதகத்தில் அது, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் புதுசாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை நாம் பார்த்தாலே ஜோதிடத்தில் ஜெயிக்கிற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஜோதிடத்தில் என்றைக்கு நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்கா, நாம் பார்த்த கிளையண்ட்டு நமக்கு இன்னொரு கிளையண்ட்டை ரெஃபர் பண்ணணும். மற்றபடி நம்ம இந்த யூடியூப்பு, நம்ம டிவியில் போய் பேசுகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தான். ஃபைனலாக எங்கே நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம பார்த்து பலன் சொல்லி அது நடக்கணும். அப்போது நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த முடிஞ்ச மட்டும் அந்த நடக்கிற பலன்களை எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இன்னொன்று, ஜோதிடர்கள் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னென்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறது. தெரியாத விஷயங்களை சார் தெரியாதுன்னு சொல்லிடுங்க, அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து ரெஃபர் பண்ணி விட்டால் நம்ம வந்து இப்போ வந்து வாஸ்து வந்து நமக்கு தெரியாது, வாஸ்து தெரிஞ்ச மாதிரியே நடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருப்பார்ல ஒருத்தர், அப்போ சுந்தரராஜன் சார் இருக்கார்ல நம்ம வாஸ்து, அவருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி விடுங்க சார், அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள், அவர் வாஸ்து அவர் பண்ணுவார். அப்போ ஜோதிடத்தில் எங்கே கர்மா சேருது, எங்கே பிரச்சனைகள் சேருது அப்படின்னா, தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே நடித்து அதனால் அவங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது தான் அந்த காலம்பூரா நினைக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு சாபக்கேடாக வந்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஜோதிட துறைங்கிறது சாபக்கேடான துறை இல்லை, தவறான வழிகாட்டுனாக்கா அது வந்து நமக்கு சாபக்கேடாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது நிறைய கரெக்டான ரூல்ஸுகளை நீங்கள் எந்த புத்தகங்கள் எத்தனை வகுப்புக்கு போனாலும் கிடைக்கிறத விட இது மாதிரி மீட்டிங்கில் நிறையா கிடைக்கும். சின்ன சின்ன நடைமுறையில் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் நிறைய போகிற போக்கில் ஒரு டிப்ஸாக சொல்லிட்டு போவாங்க. அதை வந்து எடுத்து வச்சு போனோன்னா அடுத்து உங்களுக்கு வாடிக்கையாளராக வரக்கூடிய ஜாதகம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நமக்கு ஜோதிடத்தில் படிப்படியாக ஜெயிக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாம் ஒரு ஜோதிடத்தில் வந்து என்ன கிரக ரீதியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அதற்கு ஒரு ரெமடியும் சொல்ல தெரியணும். ஏன்னா இதுதான் இப்படி தான் பிரச்சனை, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட வரல. அதற்கு ஒரு தீர்வும் கிடைக்கணும். நம்ம மாற்ற முடியாது, சம்பவங்களை மாற்ற முடியாது, ஆனால் அதோட அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மைகள், அதற்கு நிவர்த்தி தரக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்குது. நம்ம அந்த ஆலயங்களை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணத்தில் பார்த்திங்கன்னா லக்னமும் ராசியும் சமசப்தமமாக ஒரு ஜாதகத்தில், ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்து அவர் வந்து துலாம் ராசியாக இருக்கிறார். இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இந்த லக்னமும் ராசியும் சமசப்தமமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மனைவி ஒரு ஆணோட ஜாதகத்தில் மேச லக்னமாக, ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னத்தை சொல்கிறோம், 12 லக்னத்தில் எது வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடமாக ராசியாக வருது. அப்போது ஒரு ஆண் இருக்கார், மேச லக்னம் துலாம் ராசி, அவருக்கு அமையக்கூடிய மனைவி இதே ராசியிலேயே மேச ராசியாகவோ அல்லது துலாம் ராசியாகவோ இருந்தால்
பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையில்லாத மன ரீதியான பிரச்சனைகள் அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள், போராட்டமான வாழ்க்கை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ பொருத்தத்தில் ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அதை வரத்துக்கு முன்னாடி தடுக்கிற விஷயத்தை பண்ணலாம். அல்லது ஏற்கனவே மேரேஜ் ஆகி வரக்கூடிய நபர்களுக்கு அந்த இடத்துல தான் ரெமடிஸ் பயன்படும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெமடியாக எங்கே அவங்களுக்கு சிறப்பான ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஆலயம். அந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்து இயர்லி ஒன்ஸு இல்லைனா 6 months ஒன்ஸ் வந்து ஏதோ செலவுகள் பண்ணுவாங்க, எங்கெங்கேயோ ஒரு டூர் போவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இயர்லி ஒன்ஸ் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனை வழிபாடு செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்து நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்த ஒரு நபர்களுக்கும் அதை பரிகாரமாக நம்ம வந்து சொல்லலாம். இல்லை சார் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை 2 குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி ஏதோ ஒரு மருத்துவ செலவினங்கள் இருந்துகிட்ருக்கு, இல்லை ஒரு மன ரீதியான போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, சம்பந்தமே இல்லாமல் ஒரு போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களையும் அந்த நெல்லையப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல யோகத்தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அதே போல் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது வந்து அந்த பூர்வீக சொத்து. சார் பூர்வீக சொத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இல்லை அதை நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் விலகி இருக்கிறது தான் முதல் பரிகாரம். அப்போது 9ஆம் அதிபதி யார் ஜாதகத்தில் அந்த 8ஆம் வீட்டிலையோ 12ஆம் வீட்டிலையோ 6ஆம் வீட்டிலையோ இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா தந்தை வழி சொத்துக்களில் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவங்க போய் அங்கே குடியிருக்கிறதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. அல்லது அந்த சொத்து இவங்க பேருக்கு வருது அப்படின்னாக்கா அதை வந்து அந்த சொத்தை வந்து விற்றுட்டு வேற இதாக மாற்றி வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ 9ஆம் அதிபதி 6, 8, 12 அதோட நட்சத்திர சாரம் அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு விதி, அதில் விதி விலக்குகள் இருக்கும், அது திதிசூன்யமாகிறது, அஸ்தமனம் ஆகிறது, அதை பொறுத்து, இல்லை குரு பார்வை இருக்குது, அவரோட 5, 9 குடைவர் பார்வை இருக்கார், இதெல்லாம் பொறுத்து அதோட அளவுகள் மாறும். ஆனால் பிரச்சனைகள்ங்கிறது வந்து கொடுக்கும், அளவுகள் வந்து அதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள். பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த வியாதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், இந்த நாமயோகங்களில் பிறந்த நபர்களும் வந்து அதே போல் சிம்ம ராசியில் ஒரு பிரச்சனையான கிரகங்கள் சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், சிம்ம ராசி கெட்டு போன நபர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி தனுசு ராசியும் மீன ராசியும் திதிசூன்யமாக வரக்கூடிய நபர்கள், திதிசூன்யமாக தனுசு ராசியும் மீன ராசியும் வரக்கூடிய நபர்களும் வந்து அந்த பூர்வீகத்தை, அதாவது தகப்பன் வழி சொத்துக்களை, சார் பூர்வீகம் அப்படின்னா இது எங்கள் அப்பா வாங்கினது தான், எங்கள் தாத்தா வாங்கினது இல்லை, அதனால் நான் அங்கே இருக்கலாமான்னு 100க்கு 90% பேர் கேட்பாங்க. உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சொத்தும் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து மாதிரி தான், நீங்கள் சம்பாரித்த சொத்து தவிர அப்பா வாங்கி வைக்கக்கூடிய சொத்தும் அப்படிங்கிறதும் வந்து. அப்போது தனுசுவும் மீனமும் திதிசூன்யமாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பூர்வீக சொத்தில் போய் இருக்கிறத தவிர்த்து கொள்வதும், அதே போல் 9 குடைய கிரகம் 6, 8 போகிறது, 12 போகக்கூடிய நபர்களும் அதை தவிர்த்து கொள்வது சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்துச்சுனாக்கா நம்ம பொதுவாக நினைக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னாக்கா மங்களகாரகன் செவ்வாய், இந்த அமைப்பு வந்து செவ்வாய் வந்து நல்லா இருக்காரு, மங்களம் சிறப்பாக நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உறவில் திருமணத்தை தவிர்த்து கொள்வது முதல் பரிகாரம். மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய இதை வந்து நம்ம சொன்னோன்னா இதை வந்து நீங்கள் எழுதிட்டு போங்க, போய் செவ்வாய் இந்த மகரத்தில் இருக்கிற ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ நாம் சொல்கிற இங்கே வந்து அது ஒரு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த 4 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும், 4 பாயிண்ட்டுமே இருக்கும். அப்போது செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாமத திருமணம் சிறப்பு. அப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்தாங்கன்னா திருமணம் சீக்கிரமாகறதுக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தாமதித்து திருமணம் நடந்தால் நல்லது, அல்லது உறவில் வந்து நெருங்கின ரத்த சம்பந்தப்பட்ட உறவில் திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு வந்து. ஏன்னா இப்போ இன்னொன்று, செவ்வாய் நல்ல நிலையில் இருக்குது, நல்லபடியாக சொந்தத்திலே பார்த்து பொண்ணு பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேயே நடந்துருச்சு, 23 வயசுலேயே நடந்துருச்சு, 25 வயசுலேயே நடந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த திருமண வகையில் குற்றம் ஏற்பட்டு 2 திருமணம் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அல்லது புத்திர பாக்கியத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து
டேட் ஆஃப் பர்த்தோட ஆதாரத்துக்கு இருக்குது. நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அனுபவித்து, இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்துச்சுனாவே குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரம் சொல்லுங்கள் சார் தான் அனுப்புவாங்க. குழந்தை லேட்டு, குழந்தை இல்லை, இது போன்ற இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். அப்போது விருப்ப திருமணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து நடக்கும். அப்போ செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்கள் விருப்ப திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி விருப்ப திருமணத்துக்கு ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ பேரண்ட்ஸுங்கிட்ட நீங்கள் புரிய வச்சு, இப்போ பேரண்ட்ஸ் என்னம்பாங்க, இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு பிடிக்கல, இதை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அப்போது அதை மாற்றி நல்ல நிலையில் திருமணம் பண்ணி வைக்கிறப்ப 2 திருமண தோஷங்கள் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது விருப்ப திருமணமாக நடைபெறக்கூடிய அமைப்பு என்பதோ, அல்லது 2 திருமணம் நடைபெறக்கூடிய தோஷங்கள் என்பதோ, அல்லது புத்திர வகையில் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதோ, அல்லது தாமத திருமணமாக ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதோ வந்து இந்த மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உண்டு. அதே போல் இந்த மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா, அவங்க குடும்பத்தில் ஐயப்பன் பேர்லேயோ அல்லது முருகன் பேர்லேயோ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மணமகனாக வரக்கூடிய நபரின் ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு மகர ராசியில் செவ்வாய் இருக்குன்னா, அந்த அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இடத்துல வந்து முருகன் பெயரோ அல்லது ஐயப்பன் பெயர் இருக்கக்கூடிய நபர்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு 21 வயசு நடக்குது, 21 வயசில் வந்து அந்த முருகன் பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அல்லது மாப்பிள்ளை பேரே முருகன் பேரோ ஐயப்பன் பேரோ இருக்கக்கூடிய அமைப்பில் இளமை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு. லேட் மேரேஜாக வரக்கூடிய டைமில் இந்த பேர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மணமகனாக வந்து கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே போல் இந்த மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னாக்கா, நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிட்டு எல்லாம் வச்சுக்கலான் இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலான் இருக்கிறோம், அதனால் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த புத்திர பாக்கியத்தை போஸ்ட்போன் பண்ணால் நிரந்தரமாக போஸ்ட்போன் ஆகிட்டே போகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதனால் இந்த மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் வந்து திருமண பொருத்தம் போடுறப்பயே அவங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்ம வந்து கொஞ்சம் வழிகாட்டி விட்டுட்டோம்னா, அந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஜோதிடத்தில் எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் உங்களை தொலைவுவாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சார், நீங்கள் தான் எனக்கு அது இது அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதை ஆணித்தரமாக சொல்லிடுங்க. நான் வாடிக்கையாளரோட ஒரு சின்ன ஒரு இது என்னென்னாக்கா, அவங்க நினைக்கிறத ஜோதிடர் வாயில் சொல்லணுன்னு அதுக்கு பயங்கரமாக பிரயத்தனப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறதே வந்து ஜோதிடர் இந்த இடம் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு உங்களோட விதி என்ன சொல்லுதோ, நான் சொன்னாலே ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கோங்கன்னு, அந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸை விட்டு வெளியில் போகாதீங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ஓகே சொல்லாதீங்க. நீங்கள் அந்த ரூல்ஸ்லேயே நில்லுங்க. அந்த ரூல்ஸ்லேயே நிற்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேரும் புகழையும் கட்டாயம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அப்போ தான் தொலைவுவாங்க. அவர் சொன்னது நடந்துருச்சுங்க, நம்ம சார் சொன்னார், அவர் திருமண பொருத்தம் அவர்கிட்ட பார்த்தோம், அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்கன்னு சொன்னார், அது நடந்துருச்சுன்னு ஒன்று தங்கராஜ் சரி அந்த இடத்துல இப்போ இல்லைனாலும் வேறு எங்கே இருந்தாலும் தொலைகிட்டு போவாங்க. ஃபோனை போட்டுக்கிட்டு அப்போ தான் வந்து தொலைகிட்டு போய் சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த ரூல்ஸ் இருந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து சொல்லிடுங்க. அதை சொன்னீங்கன்னாலே, ஏன்னா இந்த ரூல்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த செவ்வாய் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பொண்ணு துறவிட்டு வேறு இதில் பண்ணவங்க நல்லா இருக்காங்க, லேட் மேரேஜாக பண்ணவங்க நல்லா இருக்காங்க. அதில் அதே மாதிரி இந்த தள்ளி போடக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு வந்து இவர்கள் வந்து வைத்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது வந்து ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மூத்தவர் இருக்கும்போது மூத்தவருக்கு கல்யாணம் ஆகாது, இளையவருக்கு கல்யாணம் ஆயிரும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் நமக்கு வேணும்ல. இப்போது ஒரு ஜாதகம் வந்து பொருத்தத்துக்கு வருது, அதுக்கு ரூல்ஸ் வச்சுருக்குமா? இளையவருக்கு ஆன பிறகு தான் மூத்தவருக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்கிறீங்களா? ஏன்னா ரூல்ஸ் இருந்தாக்கா ரூல்ஸ் வச்சுருக்கிற விஷயங்களே பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, அடுத்ததுக்கு போயிடலாம். அப்போ மூத்தவருக்கு திருமணம் ஆயிட்டு தான் இளையவருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா, 3 7 தொடர்பு பட்டு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு துலாம் ராசியில் புதன்,
நின்று சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு படுறது. ரிஷப லக்னத்துக்கு விருச்சிக ராசியாக இருந்து சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு படுறது. மிதுன லக்னத்திற்கு மார்கழி மாதத்தில் பிறந்தாலே சூரியன் 7ல் நிற்பார், சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு படுதல். இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ரூல் அப்படின்னா, 3 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு பட்டால் மூத்தவருக்கு திருமணமான பிறகு இளையவருக்கு திருமணமான மூத்தவரோட திருமணம் பெண்டிங்கில் வச்சுட்டு இளையவருக்கு திருமணமான பிறகு மூத்தவருக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி சார், ஏற்கனவே இளையவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, மூத்தவருக்கு இன்னும் திருமணம் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பையன் இருக்கான், என்ன பிரச்சனையே தெரியல, சின்னவனுக்கு ஆயிடுச்சு, பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தோஷங்கள் இருந்து அதை திருமணம் ஆகாத நபர்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, நாகை மாவட்டத்தில் குத்தாலத்துக்கு அருகாமையில் ஆமருவியப்பன் கோவிலுங்கிறது இருக்குது. அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாக்கா, அந்த பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணி இந்த மூத்த நபரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, அதில் பால் அன்னதானம் கொடுக்கணும். அதை நைவேத்தியமாக படைச்சி, தேன் கலந்த பாலை நைவேத்தியமாக படைத்து அதை அன்னதானமாக கொடுத்து வந்தால் இந்த மூத்தவர் இருக்க இளையவருக்கு திருமணமாகி மூத்தவருக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது நீங்கி இந்த மூத்தவருக்கும் நல்ல இடத்துல திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே நம்ம அந்த மகர ராசியில் செவ்வாய் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லியிருந்தோம். அதில் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் 5-12 தொடர்பு இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5-12 தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் உச்சமாக இருந்து 5-12 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேயோ இல்லது 5 குடையவன் 12 குடையவன் சேர்க்கை பெற்றோ இல்லை 5 குடையவன் 12ல் போய் ஏதாவது ஒரு வகையில் செவ்வாய் சனியும் அதுக்கு தொடர்பு போட்டுச்சுன்னா கட்டாயம் கருக்கலையக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதற்கு பரிகாரமாக குலதெய்வ கோயிலில் அல்லது இஷ்ட தெய்வ கோயிலில் முறையான 16 விதமான சோடச அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்து வருவது, அதே போல் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய கோயில்களில் அன்னதானம் போட்டு வழிபாடு செய்து வருவது, இதெல்லாம் இதற்கு பரிகாரமாக இருக்கும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பொதுவாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் அதே மாதிரி இன்னும் நிறைய பயந்துக்கிறது சார் எனக்கு மாந்திரீக பாதிப்பு இருக்குதா, யாராவது என்ன பண்ணாலும் ஒரு மேன்மைக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது, ஒன்றா உடல் தொந்தரவு இருக்குது, வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்குது, இல்லை ஏதோ ஒரு இது அந்த எதுப்பால வீட்டுக்காரர் அதை பண்ணிட்டாரா, எங்கள் பங்காளி இதை பண்ணிட்டாரா, இது மாதிரி மாந்திரீக பாதிப்புகள் இல்லை ஏதோ ஒரு வகையில் கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சப்ஜா விதைன்னு சொல்லி இருக்கும், அது திருநீற்று பச்சிலையோட விதை தான். அந்த சப்ஜா இலையை வாங்கி ஊற வச்சு அது சோறு போல் வரும், அதை ஜூஸில் போட்டு குடிங்க. அது நமக்கு நல்ல கடன் குறையக்கூடிய தன்மைகளையும் இந்த மாந்திரீகத்தினால் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கட்டாயம் அந்த மாந்திரீக பயத்தை நீக்கி அல்லது மாந்திரீக விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் வெளிவரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த சப்ஜா விதைக்கு உண்டு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மார்வாடிஸ்லாம் நிறைய அது ஜூஸில் போட்டு குடிப்பாங்க. அப்போ கடன் நீங்கணுன்னா என்ன ஆகணும், இன்னொரு கடனை வாங்கி கடன் கட்டணுமா, வருமானம் கடன் கட்டணும். அப்போது கடன் நீங்குது அப்படின்னா அந்த சப்ஜா விதையில் வருமானம் வரக்கூடிய சூட்சுமங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் நமக்கு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு இப்போ சில குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா 8 மணினா 8 மணிக்கு காலையில் கரெக்டாக கிளம்பிடுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், 10 மணிக்கு போகலாம், 10:30 மணிக்கு போகலாம், நம்ம தானே 9 மணிக்கு போகலாம், 9 மணிக்கு போக வேண்டியது 10:30க்கு போகலாம், 11க்கு போகலாம், நம்ம சௌரியத்துக்கு போகலாங்கிறோம். அது மாதிரி இல்லாமல் அவர்களெல்லாம் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த இதுனா வராங்களோ வள்ளியோ திறந்து உட்காரக்கூடிய தன்மைகள், அப்போது வருமானங்கள் பெருகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த சப்ஜா விதையை பயன்படுத்தினால் வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த மாந்திரீக பாதிப்பை நீக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் சப்ஜா விதைக்கு உண்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த புதன் செவ்வாய் பற்றி ஏதோ ஒரு சார் ஒரு ரூல் சொன்னார். இந்த புதன் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணிதம் நல்லா வரும். அப்போது என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
மேக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாடங்களை இந்த புதன் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அவர்களுக்கு மிகச்சிறப்பாக அந்த என்ஜினியரிங் பாடமும் அதே போல் கணிதம் நல்லா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அவர்களுக்கு உண்டு. அதையும் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. அதே போல் இப்போ வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஆண்டு பலனாக இந்த குருவோட தன்மையில் இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, இல்லை இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, இல்லை இந்த குரு பகவான் திசை நடத்துகிறவங்க, இல்லை இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்திலிருந்து திசாபுத்தி நடத்துகிறவங்க, இல்லை லக்னம் அந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்தாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். திசாபுத்திகள் நடக்கிறது ஒரு பக்கம். ஏன்னா நம்மளோட ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு திசாபுத்தி அவங்க ஜாதகத்தில் சம்மதிக்கும். சம்பவம் எப்போ அது நடக்கும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட திசாபுத்திகள் சம்மதம் இல்லாத நடக்காது. கோச்சார கிரகமும் ஒத்துழைக்கணும். அப்போ இப்போ வரக்கூடிய இந்த ஆண்டு 2025 இந்த குருவோட காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, ஆன்மீக லைனில் இருக்கிறவங்க, ஒரு போஸ்டிங்கில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த குரு காரகத்துவம், இந்த குருவோட நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டம் இந்த வருடம். எந்த ஒரு முக்கிய முடிவுகள்லையும் தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்துகிறவங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கான்ட்ராக்டு, அரசியல்வாதிகிட்ட போய் தொடர்பு கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் பிடிக்கணும், அரசாங்கத்திலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அந்த தனுசு ராசியிலிருந்து ஒரு திசாபுத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு அதில் ஃபேவர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது ஆண்டு பலனாக தாராளமாக சொல்லலாம். அதே போல் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை. இன்றைக்கி நம்ம ஒரு பொருத்தத்தில் பிரச்சனை வந்துடுது, சரியில்லாத அமைப்பில் போட்டுடுறோம். இல்லை 2 பேர்த்துக்கும் என்னன்னே சரி தெரியல சார், ஒரு ஒத்துப்போகாத தன்மையே இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அவர்களுக்கு ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தால் தான் அது இப்போ நீங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் தான் இப்போ சொல்லக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போக முடியும். அதில் முக்கியமாக ஸ்ரீரங்கம் ஆலயம். ரொம்ப ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது சார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களை ஒரு மாதம் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போக சொல்லுங்கள். ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலவரை போய் பார்க்குறாங்களா இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்துக்கு அவங்க சுத்தமான மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்தல விருட்சத்தில் பூச்சி, அல்லது அந்த ஸ்தல விருட்ச மர அடியில் இருந்து அவங்களுடைய கணவன் மனைவி பிணக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேண்டிக்கிட்டு வர சொல்லுங்கள். கட்டாயம் அந்த ஒரு தொடர்ந்து போயிட்டு வரப்போ அதில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒற்றுமை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது புன்னை மரம். அந்த புன்னை மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளே போய் பண்ண முடியல சார் அப்படின்னா, புன்னை மரம் எங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குதோ அல்லது புன்னை மரம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வாய்ப்பு இருந்தால் 2 பேரும் ஒன்றா போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. இல்லை ஏற்கனவே சண்டையாக கிடக்குதுன்னாக்கா யார் அதை நீக்கி யாராவது ஒருத்தர் போய் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒற்றுமை தன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் புன்னை மரத்திடம் உண்டு. எந்த ஆலயங்களில் புன்னை மரம் இருந்தாலும் அந்த எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த ஸ்தல விருட்சத்தை போய் கட்டாயம் தரிசனம் பண்ணி வர வேண்டியது மிக 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 அவசியம். திருவண்ணாமலைக்கு போகிறீங்களா, அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், முருகன் சன்னதிக்கு பின்னாடி மகிழ மரம் இருக்கும். அந்த மகிழ மரத்து அடியில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய 4ஆம் பாவம் இயங்கணுமா, உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கணுமா, அந்த மகிழ மரத்தடியில் நீங்கள் போய் அந்த காற்றை சுவாசிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை மனதை ஒருநிலைப்படுத்தி உட்காந்துருந்தீங்கன்னாவே அது கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதில் நம்மளோட பணம் வரல, ஒரு உறவுகள்கிட்ட பிரச்சனையாக இருக்குது சார், கசப்புணர்வு இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே லைஃப் ஸ்டைல்லையும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும். இன்றைக்கி வாஷிங் மிஷினில் அந்த ஸ்பின்னிங் இதில் போட்டு ட்ரையில் போட்டு அந்த ஸ்பின்னிங் ஏதோ ஒரு இதில் ஆப்ஷனில் வச்சு விட்றீங்க. போட்டு அந்த உடையை போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்து காய வச்சு அந்த தன்மைகள் இருக்கக்கூடியதும் உறவுகளிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதை ஒரு கசப்புணர்வு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு.
ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, 2 பேருடைய உடையை ரொம்ப போட்டுக்கிட்டு புளின்னு போட்டு சுற்றி புழிஞ்சிக்கிட்டு இது பண்ணாமல் இல்லாமல் அந்த ஈர உடையையே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ஈரத்தோட காய போட்டு நீங்கள் வந்து அதை பண்ணினாலும், அதில் கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலையை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து இந்த உறவு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம். ஒரு அப்பா அம்மா கூட சண்டை சார், கணவன் மனைவி கூட சண்டை, எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை, ரொம்ப வருஷமாக பேசலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் வழிபாடு பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு பவானி சங்கமேஸ்வரர் கோயில் நீர்நிலையை நோக்கி இருக்கக்கூடிய கோயில், கொடுமுடி வந்து அதெல்லாம் தான் பரிகார ஸ்தலமாக மேக்சிமம் இருக்கும். ராமேஸ்வரம் வந்து கடலை, அந்த அக்னி கடலை பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி நமக்கு லோக்கலில் வந்து உங்களுக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் போய் அங்கே குளித்து நீராடி அந்த ஈர உடையை, இப்போ நம்ம என்ன பரிகாரம்னு சொன்னாவே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஈர உடைய நீரில் விட்டுறணுன்னாக்கா அங்கேயே வந்து எல்லாம் அசுத்தம் பண்ணி அதெல்லாம் அங்கே துணியெல்லாம் விட்டு திருநள்ளாறில் போய் துணியை விட்டு, இல்லை இங்கே ராமேஸ்வரத்தில் போய் துணியை விட்டு அந்த இதை வந்து அசுத்தம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பரிகாரத்துக்கு சொன்னோம்னாவே இங்கேருந்தே அதை தண்ணியில் தானே விட போகிறோன்னு இருக்கிறதுலையே பழைய துணி, கிழிஞ்ச துணி எடுத்து வச்சுக்கிறது. அப்போ ஒரு தானம், எந்த தானம் பண்ணாலும் அந்த தானத்தை வாங்கக்கூடிய நபர்கள் அதை முழுவதுமாக நல்ல விதத்தில் பயன்படுத்தினால்தான் அது உங்களுக்கு பலன் வந்து சேரும். இப்போ நான் வந்து ஏதோ சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு பண்ணிவிட்டு இந்த 20 ரூபா பிட்டை போய் கடையில் போய் ஜாக்கெட் பிட்டை 20 ரூபா பிட்டு 30 ரூபா பிட்டுன்னு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் 100 பேத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. 2 பேத்துக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்தாக்கா எப்படி வந்து அதை நல்ல ப்ளவுஸாக எடுத்து இது பண்ணுவீங்களோ அதை 2 பேத்துக்கு கொடுத்து, அதுவும் அதை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்காதீங்க. வசதி குறைவான நபர்களுக்கு ஒரு ஜாக்கெட் வந்து கொடுத்தா அவங்க பயன்படுத்தி அதனால் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களுக்கு போய் அந்த ஜாக்கெட் பிட்டை வச்சு கொடுத்து அவர்களுக்கு அது தைச்சி போட முடியாத அளவில் இருந்தாலும் அந்த தையக்கூலியும் நீங்களே கொடுத்து அதை வந்து கொடுத்து அதை போட்டு வாங்க பாருங்கள், அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும். அப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த நீர்நிலையில் போய் அந்த ட்ரெஸ்ஸை விடுறது, இந்த ட்ரெஸ்ஸை விடுறப்போ வந்து அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸை இருக்கிறதுலே பழைய சுடிதார் எடுத்து வச்சுக்கிறது. அதை நைட்டு தானே ட்ராவலிங்கில் போகிறோம், காரில் தானே போகிறோம் அப்படின்னு அந்த பழைய சுடிதாரை போட்டுட்டு போய் அங்கே போய் அதை குளிச்சுவிட்டு அதை மட்டும் விட்டுட்டு வந்தாக்க பிரயோஜனம் இல்லை. அந்த நீர்நிலைகளில் விடுறதே வந்து 2 செட்டு ட்ரெஸ் விடணும். ஒரு செட்டை குளித்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து குளிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு புதிய ஆடையை அணிந்து அந்த ஆடையுடன் மூழ்கி எழுந்து அந்த புதிய ஆடையையும் தானமாக கொடுக்கணும், விட்டுட்டு வரணும். அதுதான் முறைப்படியான அமைப்பு. இதை பண்ணுனா பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை நீர்நிலையை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களில் செஞ்சால் மிகச்சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம் சார், 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அவரோட நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி அந்த உறவுகளுக்கும் பண்ணுங்கள். கணவன் மணி சமயோசிதமாக நீங்கள் எது வேணுனாலும் பண்ணலாம். அதே போல் 4ஆம் பாவம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆடை தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்கும். அந்த நீர்நிலையை நோக்கி இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஆடை தானம் செய்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த பரிகார ஆலயங்களுக்கு போகிறப்போ நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதிக்கு போகிறீங்க, எந்த ஒரு வழிபாடு போனீங்க அப்படின்னாலும் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, ஒரு முக்கியமான ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் ஒரு குளியல் போடுறது மிக மிக அவசியம். அட்லீஸ்ட் ஒரு குளியல் போட முடியலனாலும் உங்கள் உச்சிலியாச்சும் அந்த தண்ணீரை எடுத்து தெளித்து கொண்டு வருவது. அதே மாதிரி எந்த நீர்நிலைகளை போய் இறங்கினாலும் உடனே போய் சடார்னு இறங்காமல் அந்த நீர்நிலைகளை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிப்படியாக அதில் வந்து இறங்கி அதே மாதிரி அந்த நீர்நிலைகளை எச்சில் படுத்தாமல் தூய்மையான வகையில் அதை பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அதே போல் யாசகம் வாங்கக்கூடிய நபர்கள் எங்கே வந்து உங்ககிட்ட கேட்டாங்களோ உங்களால் முடிந்த ஒரு யாசகத்தை அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருவது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. இதில் வந்து நம்ம போகிறப்ப கொடுக்கக்கூடாது, வரப்போ கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து அதை வந்து கொடுக்கறது. அதே போல் யாராச்சும் வந்து ஒரு பெண்கள் வந்து பசிக்குது, எனக்கு ஒரு காசு கொடுங்க சார், ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு நபர்கள் வந்து கேட்டாங்கனாவே உங்களுடைய வம்சத்தில் இன்னும் கர்மாக்கள் குறையவில்லை, ஒரு பெண்ணின் தோஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா உங்களுடைய கர்மாவை குறைப்பதற்கு அவங்க வந்து கையேற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த பெண்கள் வந்து ஏதாவது ஒரு பசிக்கிற வாங்கி கொடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துச்சுனாக்கா தாராளமாக கொடுங்க, கை கால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஒருத்தன் வாங்கி அதை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண தான் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் வந்து உங்ககிட்ட வந்து
சார் ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க வந்துன்னு அப்படின்னு கேட்டானாக்கா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்துருங்க. ஏன்னா ராகுவின் தோஷங்களை கர்மாவை குறைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அவன் வாங்கி இதை தான் பண்ண போகிறான்னு தெரியும். ஆனாலும் நீங்கள் நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்காக அவன் கையேந்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களை நோக்கி வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கொடுங்க. அது ஏன்னா சனி பகவானுக்கும் சில தோஷங்களுக்கும் அன்னதானம் போல் உங்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கி கிடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சால் அன்னதானம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா காசு தானம் கொடுத்து வருவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த பிரம்மகத்தி தோஷம் நிறைய அந்த பயப்படுறதுலேயே அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கோம். அதில் இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்து வந்தீங்களாவே உங்களுக்கு அந்த மாந்தி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பிரம்மகத்தி தோஷங்களும் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு ஆலயத்துக்கு இது மாதிரி பரிகார ஆலயத்துக்கெல்லாம் போகிறப்போ காலையில் முதல் வழிபாடாக போய் சென்று வழிபாடு பண்ணி வருவதும், அதே போல் இந்த திருவிடை மருதூரில் 7 to 9 நல்ல அமைப்பில் பூஜை நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த வேலையில் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வரதும். அதே போல் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலையில் இந்த டைமில் இந்த லோகக்ஷேமம் படிப்பாங்க. திருச்செந்தூரில் காலையில் அந்த 7 to 8 அந்த ரேஞ்சில் 6:30 மணி அந்த ரேஞ்சில் முதல் பூஜைக்கு போனீங்கன்னாவே அங்கே அந்த டைமில் நம்மளால் மூலஸ்தானத்தில் நிற்க முடியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த திருச்செந்தூரில் இருந்தால் போதும், அந்த ஆலயத்துக்கு அருகாமையில் போய் அந்த 6:30 to அந்த டைமில் நீங்கள் அங்கே இருங்க. அந்த லோகக்ஷேமம் அப்படிங்கிறது நமக்கு மிகச்சிறப்பான அமைப்பில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தது இந்த வாஸ்து பற்றி பேசணும். இதில் பொதுவாக நமக்கு இப்போ ஒரு கோபு சார் சொன்ன மாதிரி தான், ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பில் இருந்துட்டோம்னா நமக்கு தோஷங்கள் வேலை செய்யாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த காம்பவுண்டை கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை வீடுன்னா காம்பவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். வாஸ்துவில் காம்பவுண்ட் இல்லாத வீட்டில் இருக்காதிங்க, காம்பவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துவில் ஒரு கான்செப்டை சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் சிலருக்கு அந்த காம்பவுண்ட் இருக்கிற வீட்டில் இருக்க முடியாது, காம்பவுண்ட் இல்லாத வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அமைப்பு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மகர லக்னம் யாராச்சும் இருக்கிறீங்களா? மகர லக்னம் மகர ராசி, உங்கள் வீட்டில் காம்பவுண்ட் இருக்கா? ஏன்னா அந்த மகர லக்னம் மகர ராசி காம்பவுண்ட் இருக்கிற வீட்டில் காம்பவுண்ட் இருக்கா? அந்த காம்பவுண்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் லக்னம், நாம் ஏற்கனவே நம்ம வீடியோலாம் சொல்கிற மாதிரி நாம் சொல்கிற விஷயங்கள் லக்னம் பிரதானம், ராசியை விட லக்னம் பிரதானம். அப்போ மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காம்பவுண்டு இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். இப்போ நீங்கள் ஒரு சைட்டே வாங்கி போட்டு வச்சுருந்தா கூட அந்த இடத்துல இந்த லக்னங்களில் பிறந்த நபர்கள், இதில் லக்னம் தான் மெயின், இந்த லக்னத்தில் ராசிக்கு 2ஆம் பட்சமாக வேலை செய்யும். லக்னம் தான் பிரதானமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு இடமே வாங்கி போட்டிருந்தாங்கனாக்கா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக காம்பவுண்டு சுற்றியும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு போட்டாங்கன்னா அதை பயன்படுத்த முடியாமையே போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பதனால அதில் நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அனுசரித்து அந்த நம்ம வாஸ்துபடி இருந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எங்கே போய் நீசமாகிறாரோ அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தோம், மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சொன்னார். அப்போது அந்த 4ஆம் பாவம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போய் இவர் இறங்கினார்னா இவருக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. எக்ஸப்ட்டு தத்து போனவர்களை தவிர. அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இந்த நபர் தத்து போகக்கூடிய நபராக இருப்பார், அல்லது அவங்க குடும்பத்தில் யாரையாச்சும் தத்து எடுத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அல்லது இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய இடத்துல தத்து எடுத்த குடும்பமாக இருக்கும், அந்த பொண்ணு தத்தா வளர்த்த அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. என்னென்னா லக்னாதிபதி நீசமாகக்கூடிய நபர்களுக்கு இந்த பலன் கட்டாயம் நடக்கும். அதையும் நம்ம சொல்லிக்கிறது நல்லது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அந்த ஸ்ரீரங்கம் சொன்னோம். அதே மாதிரி திருச்செங்கோடு ஒரு சிறப்பான ஸ்தலம்.
திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த உத்தரம் நட்சத்திரம் முடிஞ்சு அந்த ஹஸ்தம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய வேளையில் நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை அபிஷேகத்துடன் வழிபட்டு வந்தால் கட்டாயம் பிரிவினைக்கு போகக்கூடிய நபர்களையும் சேர்த்து வைத்த அற்புத ஸ்தலம். இதெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்தி பார்த்து மிகச்சிறப்பாக, ஏன்னா உடம்பில் ஒரு பகுதியை கொடுத்த நபராக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் நின்ற நிலையில் ஆலிங்கன கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நின்ற நிலையில் ஆலிங்கன கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் பஞ்சேஷ்டி ஸ்தலம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த இடத்துல நின்ற நிலையில் ஆலிங்கன கோலத்தில் பிரதோஷ நாயகர் இருக்கார். பிரதோஷ நாயகர் பொதுவாக எப்படி இருப்பாங்க, அந்த காலை மேலே அம்மையப்பன் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே ஒருவரை ஒருவை தழுவி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ அமைப்பு நாயகர் அந்த ஆலயத்தில் இருக்குது. அந்த ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்தாலும் மிகச்சிறப்பாக ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் சிக்னல் வந்துருச்சு. அதனால் இந்த அளவில் காணொலியை இந்த உரையை நிறைவு செய்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். ஐயா அவர்களுக்கு எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாகவும் யோகவராய சக்தி பீடம் சார்பாகவும் சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயாவுடைய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரமாக இருக்கும். ஆனால் நான் ஐயா அவர்களோ 7-8 வருஷமாக அந்த பரிகாரத்தை நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அற்புதமான பரிகாரங்கள் சொல்லுவார். அவர் கொடுத்த பரிகாரமெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், யாருக்காக இருந்தாலும் நீங்கள் போய் செஞ்சுக்கலாம். அது கண்டிப்பாக பலன் தரக்கூடிய பரிகாரமாக தான் இருக்கும். ஐயா அவர்களுக்கு ஐயா வாஸ்து சுந்தரவேல் ஐயா மரியாதை செலுத்துவார்.